வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோடு 19. கதையின் தொடக்கம். அர்ஜுன் தன் போனை சைலண்டில் போட்டு விட்டான். போர்வையை இழுத்து தன் மேல் போர்த்தி கொண்டவன், காலையில வர மீனா, இப்ப அமைதியா தூங்குற வழிய பாரு என்று அர்ஜுன் ஒரு வழியாக தான் டைப் செய்த மெசேஜை அனுப்பிவிட, தூங்கினாலும் என்னோட கனவுல நீங்க தான் வரப்போறீங்க. நிஜத்திலேயே உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு இருக்கும்போது நான் ஏன் கனவு காணணும் என்று மீனா அனுப்ப, என்னையே நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரியாகிடாத, ஒழுங்கா சொல்றதை செய், போனை ஆஃப் பண்ணிட்டு தூங்கும் மீனா என்று அர்ஜுன் மீண்டும் கூற, ஏன் என் கூட சேட் பண்ண உங்களுக்கு பிடிக்கலையா என்று மீனா அனுப்ப, பிடிக்கலன்னு இல்லை மீனா, என் சூழ்நிலை அந்த மாதிரி என்று அர்ஜுன் மீரா இருப்பதை நாசுக்காக அவளுக்கு புரிய வைக்க முயற்சிக்க, அவளோ புரிந்தும் புரியாதது போல் காட்டி கொண்டவள், அப்படி என்ன சூழ்நிலை உங்களுக்கு? நீங்க போன்ல சேட் பண்ணாலும் அதுல என்ன இருக்கு? யாருக்கு பண்றீங்கன்னு உங்க பட்டிக்காடு பொண்டாடிக்கு தெரிய போறதில்ல. அப்புறம் யாருக்காக பயப்படுறீங்க என்று மீனா அனுப்ப, உண்மைதான், அவளுக்கு முன்னாடியே நான் சேட் பண்ணாலும் நான் என்ன மெசேஜ் பண்றேன்னு அவளுக்கு புரியாதுதான். வெறும் 5ஆம் கிளாஸ் படிச்சவளுக்கு என்னத்த தெரிய போகுது என்று அனுப்ப, அப்புறம் என்ன, விடிய விடிய என் கூட பேசிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நைட் தான் உங்களோட என்னால கொண்டாட முடியல. அட்லீஸ்ட் இந்த சேட்டிங்லயாவது நான் உங்களோட கனெக்ஷன்ல இருக்கிறேனே என்று பாவப்படுவது போல் ஒரு இமோஜியை அனுப்பி வைக்க, விடிய விடிய உன்கிட்ட சேட் பண்ணினா நான் நாளைக்கு ஆஃபீஸில் போய் தூங்கி வழிய வேண்டியதுதான். அப்புறம் இருக்கிற வேலையும் இழந்து நான் ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும் என்று யதார்த்தத்தை டைப் செய்து அனுப்பியவன், நான் ஆஃப்லைன் போறேன், இதுக்கு மேல மெசேஜ் பண்ணாத என்று அர்ஜுன் அனுப்ப, மீரா திரும்பி போர்வைக்குள் தெரியும் போனின் வெளிச்சத்தை பார்த்தவள் தன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தவளாக எழுந்து தன் குழந்தைகளின் அறைக்கு சென்று விட்டாள். யாருடன் அவன் மெசேஜில் உரையாடி கொண்டிருக்கிறான் என்பது புரியாத அளவிற்கு மீரா ஒன்றும் முட்டாள் இல்லை. அர்ஜுனும் மீனாவும் சொல்வது போல் அவன் என்ன டைப் செய்து அனுப்புகிறான் என்பது வேண்டுமானாலும் அவளுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் கணவன் இரவு நேரத்தில் திருட்டுத்தனமாக போனை பயன்படுத்தினால் அதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கும் என்பது கூட தெரியாத அளவிற்கு பகுத்தறிவு இல்லாதவள் இல்லை மீரா. வாழ்க்கை பாடம் அவளுக்கு பல விஷயங்களை புகுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தன் வழியை தன் வாழ்க்கையை தானே முடிவு செய்து விட்டாள். அவள் அசைவில் அதிர்ந்த அர்ஜுன் திடுக்கிட்டு போர்வை விலக்கி பார்க்க, மீரா அறையை விட்டு வெளியே செல்வது அவன் கண்ணில் பட்டது. ஆஃப்லைன் போகாதீங்க அர்ஜுன், கொஞ்ச நேரம் மட்டும் ப்ளீஸ் அர்ஜுன் என்று மீனா அனுப்பியிருக்க, அதை பார்த்து பெருமூச்சு விட்ட அர்ஜுனுக்கு மீராவின் விலகல் கோபத்தை ஏற்படுத்தியது. 8 வருடங்களாக அவள் இல்லாமல் ஒரு நாள் கூட அவன் உறங்கியது கிடையாது. அடித்தாலும் சரி திட்டினாலும் சரி அவள் தன் அருகில் இருக்க வேண்டும். அது அவள் மீது அவன் மனம் கொண்ட காதலா, இல்லை அவள் அருகாமைக்கு அவன் அடிமையாகி விட்டானா என்பதை இனிவரும் காலம் அவனுக்கு உணர்த்த போகிறது. மீனா, சொன்னா புரிஞ்சுக்கோ, எனக்கு தூக்கம் வருது, நைட் முழுக்க கண்ணு முழிச்சுக்கிட்டு எப்படி நாளைக்கு என்னால வேலை பார்க்க முடியும் என்று அர்ஜுன் கேட்க, இப்ப நீங்க வேலைக்கு போய் எவ்வளோ சம்பாதிச்சிடுவீங்க? வேலை போனா போகட்டும், உங்களுக்காக நான் சம்பாதிச்சு கொடுக்கறேன், நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மீனா கூற, உன்னோட அக்கறை எனக்கு புரியுது மீனா, ஆனா அதுக்காக நான் வீட்டில் கையாளாகாதவனா உட்கார முடியாது. மற்றவங்களை எதிர்பார்த்து என்னால வாழ முடியாது. குறிப்பா பொம்பளைய வேலைக்கு அனுப்பிவிட்டு நான் வீட்டில் உட்காந்து ஓட்ட முடியாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நான் என் பொண்டாட்டி வேலைக்கு போறதை நான் விரும்ப மாட்டேன் என்று அர்ஜுன் அழுத்தமாக கூற, ஓஹோ, அதான் உங்க பட்டிக்காடு பொண்டாட்டியை எந்த வேலைக்கும் அனுப்பாம வீட்டிலேயே வச்சிருக்கீங்களா என்று மீனா கேட்க, ஆமா, அப்படியே அவள் போகணும்னு நினைச்சாலும் அவள் படிச்ச 5ஆம் கிளாஸ் படிப்புக்கு போற இடத்துல ₹1,00,000 சம்பளமா கொடுக்க போறாங்க. நீ வேற ஏன் நேரங்காலம் இல்லாமல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? போனை வச்சுட்டு வேலையை பாரு, குட் நைட் என்று அர்ஜுன் உடனே நெட்டை ஆஃப் செய்து விட்டான். மீனா ஒன்றை மறந்து விட்டாள். என் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்ப விரும்ப மாட்டேன் என்று அர்ஜுன் கூறியதும் அடுத்த நொடியே மீராவை பற்றி பேசி அவனின் மனைவி மீராதான் என்பதை அவளே அவனுக்கு உணர்த்தி விட்டாள். அவள் ஆள் மனதிலும் அர்ஜுனனின் மனைவி மீராதான் என்று நன்றாகவே பதிந்திருந்தது. ஆனால் இருவருமே அதை உணரும் நிலையில் இல்லை. மாய உலகில் இருவரும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த பக்கம் மீனா அர்ஜுன் ஆஃப்லைனில் போய்விட்டதை கண்டு கடுப்பானவள், எனக்கு தெரியாத அர்ஜுன், நீ உன் பொண்டாட்டியோட இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பன்னு? நீ அவளோட நெருக்கமா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் மெசேஜ் பண்ணதே. நீ என்னை எப்பவும் மறக்கக்கூடாது. நீ அவளோட புருஷன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க மேல ஆசைப்படுறது தப்புதான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்காகவெல்லாம் என்னால உன்னை அவளுக்கு விட்டு கொடுக்க முடியாது. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் மொத்தமா இழுத்துடுவேன். சட்டப்படி அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஊரறிய உங்க மனைவியா உங்க கரம் பிடிப்பேன்.
உங்க விஷயத்துல மட்டும் என்னால நியாய தர்மத்தை கடைப்பிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உங்க மேல பைத்தியமா இருக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன் என்று சூளுரைத்து கொண்டாள் மீனா. பாவம், அர்ஜுனின் மீது காதல் வயப்பட்டவளுக்கு தெரியவில்லை. இவள் மீராவிடமிருந்து அர்ஜுனை பிரிக்க எடுக்கும் ஒவ்வொரு திட்டமும் மீரா தனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அர்ஜுன் உணரப் போகிறான் என்று. பார்க்கலாம் காலம் இவர்களது வாழ்க்கையில் எப்படி விளையாடுகிறது என்று. இங்கு பிள்ளைகளின் அறைக்கு வந்த மீரா அர்ஜுனின் மீது அளவில்லா கோபத்தில் இருந்தாள். ஆனால் அதை அவனிடம் காட்டும் தைரியம் அவளுக்கு இருக்கவில்லையா? இல்லை, அவனிடம் கோபம் கொள்ள அவளால் முடியவில்லையா என்பது அவள் மனதிற்கு மட்டுமே வெளிச்சம். இவ்வளவு நேரம் என்னோடு நெருக்கமா ஒன்னா இருந்துட்டு கொஞ்சம் கூட உடம்பு கூசாமல் எப்படி உங்களால இன்னொருத்தியோட அடுத்த நிமிஷமே பேச முடியுது? 8 வருஷம் உங்களோட வாழ்ந்த ஒருத்தியை விட 1 வருஷமா பழக்கமான அவ தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளா? அது சரி, நான் ஒரு பைத்தியக்காரி. நான் முக்கியம்னு உங்களுக்கு தோணி இருந்தா எனக்கு நீங்க துரோகம் பண்ணி இருக்க மாட்டீங்க. என்னோட இடத்துல வேற யாரையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. இனிமே உங்ககிட்ட நியாய தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது. என் பிள்ளைகளுக்காக நான் ஒரு சில விஷயங்களை செய்ய போறேன். இனி நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. இனி என்னோட வாழ்க்கை என் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் என்று நினைத்த மீரா அர்ஜுன் படுத்திய பாட்டில் உடல் ஓய்விற்கு கெஞ்ச கண்கள் தானாக நித்ரா தேவியை தழுவி கொண்டது. இதோடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதேபோல் இந்த கதையை முழுமையாக நீங்களே படிக்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுமையாக படித்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.